திரு சத்யராஜ், உங்களுடைய பார்வை தமிழகத்தில் பாஜகவோட செல்வாக்கை உயர்த்த என்ன வியூகம் வச்சிருக்காங்க அப்படின்னு குமார் சொன்னார். அதிமுகவை சரி செய்து சார் சொன்ன மாதிரி அறிவிப்பு வெளியிடுவதன் மூலமாக பெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். திமுக அதிருப்தி களம் இருக்கு, அதை நாங்கள் அறுவடை செய்வோம், இதுதான் எங்களோட வியூகம் அப்படின்ட்டு அவருடைய கருத்து. சுமன் கவியோட கருத்து நீங்க கேட்டிருப்பீங்க. சத்யராஜ் உள்ள வர்றதே அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக தான், அதை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் அப்படின்லாம் சார் சொன்னாரு. என்னைக்குமே பாஜக ஒரு சமூகத்தையோ ஒரு கட்சியோ ஒன்று சேர்க்கவே சேர்த்ததில்லை. அதனுடைய வரலாறுல எல்லா கட்சியும் பிரித்து தான் அதுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க அது மகாராஷ்டிராலேருந்து அஸ்ஸாம்லேருந்து நீங்க பீகார் வரைக்கும் பல பஞ்சாயத்துகள் இருக்குது அந்த கட்சிகளுக்குள்ள. இவங்களுக்கு அதிமுக ஒன்றுபட்டு இருப்பது அல்ல இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தேர்தல் டைமில் மட்டும்தான். தேர்தலில் ஒரு அறுவடை பண்ணணும், அதுக்கு ஒரு பிளான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சாரா தான் சொல்ல வர்றாரு, தேர்தலுக்காக தான் அவர் வர்றாரு அப்படின்னு. ஆனால் இது அரசியல், அது சகஜம் தானே சத்யராஜ். அது அரசியல் ரொம்ப கட்சிகளுமே மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அது உண்மைதான். பட் ஆனால் இங்கே களம் அப்படி இல்லை. இப்போ ஓபிஎஸ் போய் சேருவதால் தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய செல்வாக்கு கூடும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு களத்தில் இல்லை. ஸோ அதனால இவர் வர்றது கடந்த தேர்தல் முடிவுகள் அதை சிலது காட்டுது, சிலது இருக்கு. சில இடத்துல கடந்த தேர்தல் முடிவுகளில் சில இடங்களில் பாஜக கூட முன்னாடி வந்திருக்கிறாங்க தான், அது இல்லாமலாம் இல்லை. பட் ஆனால் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 4 வகையாக இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் திமுக ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க திருவண்ணாமலையில் இளைஞரணி நிர்வாகி கூட்டம் நடத்தியிருக்காங்க, 1 லட்சம் பேர் வந்திருக்காங்க. எல்லா இளைஞர்களும் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லா இளைஞர்களும் அங்கே போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 1 லட்சம் பேர் நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்காங்க, வடக்கு மண்டலத்தில் மட்டும் வந்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது நமக்கு, அவ்வளோ பெரிய கூட்டம். ஸோ அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னைக்கு நிலகுலைஞ்சு நிற்குது. டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சசிகலா. ஏன் நிலகுலைஞ்சு இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த கட்சி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இல்ல. அது செஞ்சது யாரு? இல்ல, பிரதான எதிர்க்கட்சிங்க. பிரதான எதிர்க்கட்சி பலமாக தேர்தலை சந்திக்கிறது. 65-70 இடங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன் நிலை குலைந்து இருக்கதா சொல்றீங்க? 10 தேர்தலுக்கு மேல தோத்துட்டாரு, அவரால் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியல. முதல்ல அவர் கட்சி ஆர்கனைஸ் பண்ண முடியல. செங்கோட்டையின் தாவேக்காவுக்கு போனதுக்கு பிறகு இன்னும் 4 பேர் சேர்ந்து போயிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்காரு. ஸோ அவர் கட்சி இன்னும் போகலை. ஆனால் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன பயம்னா, அதிமுக அவங்களே பலப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறாங்க. எப்படியாவது அமித்ஷா இங்கே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த எல்லாத்தையும் பஞ்சர் போட்டுலாம், நம்ம ரொம்ப லோக்கலாக சொன்னால் எல்லாத்தையும் ஒட்டு போட்டு எப்படியாவது இந்த தேர்தலை சந்திச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. மக்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பிரியதர்ஷினி மேம் பேசும்போது கூட சொன்னாங்க, டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், மக்களுக்கு எப்பவுமே ரிலிஜனை பற்றியெல்லாம் இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் அதை ஏற்றுக்கிறேன், மக்களுக்கு என்னைக்கு ரிலிஜனை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எப்பவுமே ரிலிஜனை பற்றி சிக்கல் இருக்குது. அவங்க எப்பவுமே ரிலிஜனுங்கிற வார்த்தையை அவங்க தான் முதல்ல பேசுவாங்க. நீங்கள் 2024 தேர்தலில் இதே மோடி அரசாங்கம் நாங்கள் விஷன் 2024 தான் எலெக்ஷன் பிரச்சாரமாக வைக்கிறோம்னே சொன்னாங்க. நம்மளாம் கூட ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு பெரிய டார்கெட் வைக்கிறாங்க, பெருசாக பேச போகிறாங்க அப்படின்னு. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்த உடனே அடுத்த நாளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது முஸ்லீம் லீக் அறிக்கை அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, அதிலிருந்து இன்ஃபில்ட்ரேஷன் பேச ஆரம்பிச்சு, ஒட்டுமொத்த தேர்தலையும் திரு மோடி அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் 3வது முறையா வெற்றி பெற்று அதை நான் சொல்றேன், அதை ஏத்துக்கிறேன், வெற்றி பெற்றிருக்கு. அந்த போலரைசேஷன் ஏன் நடக்குது? நீங்க டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் சொல்லியா நீங்க அணிதிரட்டினீங்க மக்களை? நீங்க இந்துத்துவா இஸ்லாமிய வெறுப்பு பேசிதானே ஒரு பிரதமரே பேசிதானே அவர் ஒரு போலரைசேஷன் பண்றாரு. ஸோ இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய தேர்தல் வெற்றியில போலரைசேஷன் மட்டுமே பத்தாமே இருக்கு. அவங்க அதனால தான் கூட்டணியை பல கட்சிகளை பிரித்து சேர்த்து ஒரு கால்குலேட் பண்ணி பல கட்சிகளை உள்ளே கொண்டு வராங்க. 3வது அவங்க சில திட்டங்களை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பீகாரை பொறுத்த வரைக்கும் சரி, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சரி, அவங்களோட வெற்றியில் 2 ஃபேக்டர் ப்ளே பண்ணிச்சு. ஒன்று ஓட்சோரி தனி, அந்த கதை அது தனியாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அதை ஆரம்பித்தோம்னா பெரிய ஆர்குமெண்ட்டாக போகும். எலெக்ஷனை 4 மாதம் தள்ளி போட்டு திட்டங்களை கொண்டு ஒரு ஸ்ட்ரைக்காக முன் வச்சாங்க. மகாராஷ்டிராலையும் சரி பீகார்லையும் சரி, அதை ரொம்ப பர்டிகுலராக செஞ்சாங்க. அவங்க கடந்த 5 ஆண்டுகள் பீகாரில் அவங்க சரியாக வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சி தான், அவங்க சரியாக வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மக்கள் இங்கே வர வேண்டிய தேவையில்லை, இங்கே ஓட்டு கொடுங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சிக்கல் இருக்குது. பட் அவங்களை ஹிந்து போலரைசேஷன் பண்ணுறாங்க, அவங்கள ஸ்ட்ரைக்கிங்காக சில திட்டங்களை வச்சு ஏமாத்துறாங்க அந்த மக்களை. என்றைக்குமே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுக்க முடியும். அவனுக்கு வேலை இருந்தால் தான் அவன் ஃப்ரீ பஸ் கொடுக்க முடியும். அவனுக்கு வேலையே இல்லை அப்படிங்கும்போது ஃப்ரீ பஸ் கொடுக்குறதுல அவனுக்கு பழைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ பீகார் மாதிரியான மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் இன்னும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே இல்லாமல் இருக்கும்போது ஸ்ட்ரைக்கிங்காக வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ அவங்க ஒன்றா செஞ்சுட்டு வர்றாங்க. ஹிந்து போலரைசேஷன் இப்படி ஒன்றா பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் அவர் வர்றாரு, நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, விஜயை போய் சந்திக்க போகிறாருங்க, லீலா பேலஸ் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறாங்க, விஜயும் அமித்ஷாவும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னலாம் பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு அது வழக்கமாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஒரு யூகமாக எழுதக்கூடிய விஷயம் தான். இங்கே அவர் யாரை சந்திக்க போறாரு, இங்கே என்ன பண்ண போறாரு அப்படிங்கக்கூடிய க்ளீன் அஜெண்டாவே அவங்களுக்கு கிடையாது. அவங்க அதிமுக ஓபிஎஸ் கூப்பிட்டு பேச போறாங்க. ஓபிஎஸ் தான் போன வாரமே டெல்லி வந்தாரு, பேசி முடிச்சிருக்கலாமே. நீங்கள் போய் அதிமுக திரும்பி சேருங்க,
அப்படின்னு ஃபோன் பண்ணி எடப்பாடி பேசியிருக்கலாம், இல்லை தனி கட்சி ஆரம்பிங்க சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கடைசிக்கு பாஜகவை வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் பாஜகவிலையும் வர தயாராக இல்லை, அவர் அதிமுகவிலையும் போய் சேர தயாராக இல்லை, எந்த ஒரு விஷயமே இல்லை. ஓபிஎஸ் அதிமுகவுக்கு கொண்டு வரதுக்காக அமித்ஷா சென்னைக்கு வர்றாரு அப்படின்னா அதை விட பலவீனமான ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. அது ஒரு ஃபோன் காலில் முடிக்க வேண்டிய விஷயத்தை அப்புறம் எதுக்கு அவர் இங்கே வர்றாரு? அவரால் இங்கே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே சரி செய்ய முடியல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு அவருக்கே தெரியாத சூழல் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் வந்து திமுக கூட்டணியை வந்து நீங்கள் காங்கிரஸ் போகுது, விஜய் கூட அது இதுன்னு எல்லா ரூமர்ஸையும் கிளப்பிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க ரொம்ப பலமாக இருக்கிறாங்க. யார் போனாலும் வந்தாலும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ரொம்ப பலமாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் யார்? இப்போ அதிமுக நிற்குது. அதிமுக பலவீனமாக இருக்குது. இதை எப்படி ஒரு கூட்டணி கட்சி பலப்படுத்த போகுது? இவருடைய வருகை எந்த வகையில், நீங்களே சொல்லுங்கள், எந்த வகையில் பலப்படுத்த போகுது? எதுவுமே இல்லை, ஒரு ஸ்பேஸே இல்லை. அவர் ஒரு விசிட்டுக்கு வர்றாரு, வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி வந்தார். வந்தப்போ எடப்பாடி பழனிசாமி வரவே மாட்டேன்னாரு, போய் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அவரை உட்கார வச்சு அவரை பேச வச்சாங்க. இப்போ இது மாதிரியான சூழல்லாம் அங்கே நடந்துச்சு. ஸோ பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நாளைக்கு அவர் வரக்கூடிய விசிட் அப்படிங்கிறது சும்மா ஒரு ஃபெயிலியர் தான். அதில் ஒன்றுமே ஒர்க் அவுட்லாம் ஆகாது. அவரை வந்து சும்மா நீங்கள் ஊதி பெருக்கிட்டே இருக்கீங்க. என்ன அவர் தமிழ்நாட்டில் செஞ்சிட போகிறார்? அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்துட போகுது? ஓபிஎஸ் அதிமுக சேர்க்க வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவர் வருகைக்கான அர்த்தமும் அவர் வருகைக்கான வந்து என்ன பண்ண போறாரு, எந்த விதத்தில் வியூகம் அமைக்க போகிறார் என்பதெல்லாம் குமார் சொன்னதை நீங்க கவனிக்கலையோ? குமார் அண்ணா அவர் சொல்றது ஒரே விஷயம் தான், அதிமுக ஒன்று சேர்க்க போறாங்க. அதிமுகவை ஒன்று சேர்ப்பது இவங்களுக்கு ஒரு பலமா இருக்கும். அது கூட பரவாயில்ல, காங்கிரஸ் கூட்டணி என்ன எந்த திசைக்கு போகுதுன்றத பொறுத்து தான் பாஜகவே எங்க போகும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு வியூகமாவே நம்ம ஏத்துக்க முடியாது. அவ காங்கிரஸ் அவர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் முடிவுக்காக வெயிட் பண்றாங்க. தின்ன காலியாங்கிற மாதிரியான இதான் இருக்குது. சொல்லுங்க. கடல் வத்தன கருவாடு சொல்ற மாதிரி. அமித்ஷாவினுடைய விசிட் அப்படிங்கிறது வந்து அது வந்து முழுமையாவே வந்து ஒரு ஃபெயிலியர் தான் அவர் வர்றது. அவர் இதுக்கு முன்னாடி வந்தப்பவுமே எது அவுட்புட்டும் வரல. நீங்க வந்து உடனே பாமக கூப்பிட்டு சேர்த்துட்டாங்களா, பேசி முடிச்சிட்டாங்களா, தேமுதிக கூப்பிட்டு பேசிட்டாங்களா, இல்ல அவங்க வர்றதுக்கு இவங்க ஏதாவது அஜெண்டாஸ் கொடுத்துருக்காங்களா? எந்த அஜெண்டாவுமே எதுலையுமே இல்லை. அவர் வர்றேன்னு சொன்ன உடனேயே பொதுக்குழுல எடப்பாடி சொல்லிட்டாரு, முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான், நான் என்ன ஏத்துக்கிறவங்க தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் தீர்மானத்தை போட்டாரு. எப்பவே சொல்லிட்டாங்க. விஜய் முதல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அமித்ஷா வர்றாருன்னு சொன்னா விஜய் சொல்லிட்டாரு. விஜய் என்ன சொல்லிட்டாரு? எதற்காக வருகிறார், வந்ததுக்கு அப்புறம் என்ன, யாரை சந்திக்க போகிறார், என்ன முடிவு எடுக்க போகிறார், கூட்டணி யார் அகாமடேட் பண்ண போகிறார் என்பதெல்லாம் நம்ம வந்து அவர் சென்ற பிறகுதான் தெரியும். இதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். சத்யராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். சத்யராஜ், உங்களுடைய இறுதியான கருத்து பார்வை மக்கள் தீர்ப்பு தொடர்பா? இந்த மக்கள் தீர்ப்பில் வந்து அவர் வலுவான கூட்டணியை அமைக்க அதிகமாக வாக்கு செலுத்திருக்காங்க. அப்புறம் தீவிர களப்பணி, வளர்ச்சி, அதுக்கப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் கூட பார்த்தீங்கன்னா தீவிர களப்பணியோ இல்லை வளர்ச்சி திட்டங்களோ குறைவாக தான் வந்திருக்கு. ஏன்னா அது வந்து மக்களே கூட நம்பலை. இவங்க வந்தாங்க அப்படின்னா வளர்ச்சி கொண்டு வருவாங்க, இவங்க வந்தாங்க அப்படின்னா தீவிரமான வளர்ச்சியை கொண்டு வருவாங்க அப்படின்னு மக்கள் யாரும் ஓட்டு போடல. அவர் வருவார், அவர் கட்சி பலப்படுத்துறதுக்காக வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான முயற்சி தான், வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சின்னு வேணால் அந்த ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம். முயற்சிக்காக தான் அவர் வர்றாரு. அது ஆப்வியஸாக அதுக்கு தான் வர்றாரு, முயற்சி பண்ண தான் வர்றாரு. அதுதான் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது. சார் சொன்ன மாதிரி ஏற்கனவே அங்கே வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதனோட முயற்சியில் தான் வர்றாங்க. வளர்ச்சி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் 2 வார்த்தை சொல்லி முடித்தார். ஏன் வளர்ச்சி திட்டம்னு சொன்னால் இவங்க ஏன் வந்து யாருமே சுருக்கமாக அக்செப்ட் பண்ணி மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஜிடிபியோ இல்லை மற்ற நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருவான், நீங்கள் க்ரோத் ரேட்டெல்லாம் விட்டுருவோம். ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸும் அதே மாதிரி கோல்டு பிளட்ஜ், ஹவுஸ் ஹோல்டு கோல்டு எவ்வளோ வந்து பிளட்ஜ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆர்பிஐ டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ் பயங்கரமான சரிவு இந்தியாவில். அதே மாதிரி நம்ம சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் கோல்டை பிளட்ஜ் பண்ணுற எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது மக்களுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டோட வளர்ச்சி. அம்பானி அதானி வளர்ச்சி இந்த நாட்டோட வளர்ச்சி அல்ல. ஸோ இந்த மக்களுடைய, குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தில் கூடிய பெரிய தொகையான மக்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய சரிவு. அதுக்கான திட்டமே இவங்கள்ட்ட இல்லை. அதனால தான் வளர்ச்சி திட்டத்துக்கு வரான்னு சொன்னால் மக்களே உங்கள் மக்கள் கருத்துலேயே வரமாட்டேங்குது. நல்லது. ஒரே ஒரு வார்த்தை சுருக்கமாக, அதாவது இவங்க விருப்பம் என்னென்னா பாஜக மேலே அதிருப்தியில் பேசுகிறாங்க. ஆனால் உண்மைக்கு புறம்பானது அது. 2014க்கு முன்னே இந்தியா எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போ பாகிஸ்தான் மாதிரியோ பிச்சு ரொட்டிக்கு லாட்டரி எடுத்துக்கிட்டு இருந்திருப்போங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். நல்லது.